ஓம் வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, முருகா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா, உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 13ஆம் நாள் 27/1/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய சடாட்சரன் என்று போற்றுகின்ற சரவணபவ என்கின்ற முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அதிலும் தை கிருத்திகை தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம். இந்த தை கார்த்திகையிலே பிறந்தவர்களுக்கு இன்று என்ம நட்சத்திரம் தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் நடைபெறுகின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் வழிபாடுகள் நாம் கலந்து கொள்வதோடு இந்த தை கார்த்திகையை முன்னிட்டு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே சுவாமி ஐயப்பனுக்கு விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் நடைபெற்று பாடசாலை மாணவ செல்வங்களுக்கு கற்கை உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கப்படுகின்ற நிகழ்வும் சாஸ்தாபீடத்திலே நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினம் பிற்பகல் 5:30 மணி முதல் 7 மணி வரையிலே இந்த விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் என்ம நட்சத்திரமாகிய தை கார்த்திகை சராட்சரத்திற்குரிய சரவணபவன் என்கின்ற அந்த 6 எழுத்துக்களோடு கூடிய முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று இந்த மாணவ செல்வங்களுக்கு கற்கை உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வும் நடைபெறுகின்றது. இப்பொழுது இந்த தை மாதத்திலே பல்வேறு சிறப்புகளோடு கூடியதாக அமைந்திருப்பது, சுபகாரியங்கள் செய்வதற்கு நாள் பார்ப்பது, முகூர்த்தங்கள் எடுத்துக்கொள்வது, இவ்வாறான அந்த முகூர்த்த நிர்ணயங்கள் செய்யப்படுகின்ற பொழுது நாம் நல்ல மனதோடு ஒரு காரியங்களை ஒரு கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழாவுக்கு நாங்கள் நாள் வைக்கிறோமா, எங்களுக்கு வசதியான நாளாக வைக்கப்படாது. அந்த வீட்டினுடைய தலைவன் தலைவி வீட்டு எஜமானன் எஜமானினுடைய நட்சத்திரத்திற்கு இந்த குடிபூரல் நாள் பொருத்தமாக அமைய வேண்டும். பிள்ளைகளுக்கும் அது சாதகமாக அமையக்கூடிய நாளாக அமைந்தால் இன்னும் ஒரு சிறப்பு. அவ்வாறு நாட்கள் பார்க்கப்படுகின்ற பொழுது புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு தனித்துவமான சிறப்பு. இவ்வாறு இந்த சுபமுகூர்த்தங்களிலே நம்முடைய வசதிக்காக சனிக்கிழமையிலே நாள் பாருங்கள் என்று போய் கேட்கக்கூடாது. சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமையிலே இந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. எனவே அதற்கு நாள் நட்சத்திரம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு கிரகப்பிரவேசம், நாம் வாழப்போகின்ற இல்லம் அது ஒரு ஆலயம். அந்த இல்ல கிரகப்பிரவேசம் செய்யப்படுகின்ற பொழுதும்
அதற்கு செய்ய வேண்டிய பூஜைகள், சாந்திகள், வழிபாடுகள், பொங்கல் எல்லாம் நிறைவேறிய பின்பு கிரகப்பிரவேசம் செய்யப்படுகின்ற பொழுது சுமங்கலிகள் தீபங்கள் ஏந்தி வர தம்பதிகள் சுவாமி படங்களோடு பூர்ண கும்பத்தோடு வந்து வாசலிலே திருக்கதவுக்கு பூஜை செய்து தேங்காய் உடைத்து தீப ஆராதனை செய்து அந்த திருக்கதவு திறக்கப்பட்டு வீட்டினுடைய வாசல் திறக்கப்பட்டு அதற்கு உள்ளே வலது காலை வைத்து எல்லோரும் உள்ளே செல்லுகின்ற அந்த கிரகப்பிரவேசம் என்கின்ற நிகழ்வு. அந்த நிகழ்விலும் நாம் இவ்வாறு நல்ல நாட்களை பார்த்து சுப முகூர்த்தங்களை குறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனையோடு நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.